ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையை வச்சு அழகாக நம்ம தோசை செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்கள்லாம் தோசை போர் அடிச்சிச்சுன்னா இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நம்ம இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷம். இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை உருவிட்டு அதை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். 2 கைப்பிடி அளவுக்கு. அதை நல்லா அலசிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மாதிரி வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு வச்சுருப்போம். அதனால் நம்ம இப்போ கீரைக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா கைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீரைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு கரைச்சி தான் வச்சுருப்போம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி இப்போ பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி இருந்துச்சுன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு நம்ம ரொம்ப தண்ணியாகவே கரைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் கலப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் அதிகமாகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும் மாவு. அதனால் மாவை நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுட்டு இதில் அந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா மாவும் கலர் மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி சூடு பண்ணிக்கோங்க. அடுப்புக்கல்லில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஓரத்துலலாம் ஆயிலை விட்டு நம்ம ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.